ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் புது வீடு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ ஒரு வாரம் அங்கே குடி வந்துட்டோம். இது எங்கள் புது வீடு. இது கிச்சன் நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கடை வைக்க போகிறோம், ஹோட்டல் வைக்க போகிறோம். அந்த ஹோட்டலுக்காக அடிச்சுட்டு வந்திருக்க அந்த ஃப்ளக்ஸு தான். அது ஹோட்டல் வச்சோன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் எல்லாருக்கும். ஹோட்டலுக்காக அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இந்த கல்லாப்பெட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. டேபிள்லாம் பிப்ரவரி 3ஆம் கடை ஓப்பனிங். ஜனவரி 3ஆம் தான் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். பிப்ரவரி 3ஆம் பிப்ரவரி 3 இல்லைன்னா ஜனவரி 31 ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்த வீடு தான், ஆனால் எங்களுக்கு சின்னதாக நாங்கள் அழகாக வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டோம். இதனால ஜாமான்லாம் நிறைய இருக்குது, இடம் பத்தலை. என்னோடய பீரோல் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு. பீரோல் இல்லாமல் ட்ரெஸ்ஸெல்லாம் பெரிய பெரிய பக்கெட்டாக பார்த்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பக்கெட்லலாம் இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம். அப்புறம் இன்னொரு பெஞ்ச் ஒன்று இருக்குது, அது அங்கே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்பப்போ யாராவது ரெகுலராக கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு ஃபேட் ஆகும் இல்லையா, அதனால் அந்த கவரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்குது. எங்களுக்கு பொருத்தமான ஒரு வீடாக சின்னதாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி, பெரிய கண்ணாடி. மேலே தான் வீடு, கீழேலாம் பார்த்திங்கன்னா கடை, அதாவது செராக்ஸ் கடை, ஹோட்டல் நிறைய இருக்குது. இதில் நாங்கள் ஹோட்டல் வைக்க போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கட்டில் 2 கட்டில் இருக்குது. பெட்டு போட்டு அந்த பெட்டு மேலே பெட்ஷீட் விரித்து போட்டால் அது எப்படியா இருந்தாலும் அழுக்காயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பெட்டு மேலே பாய் தான் விரித்து போட்டிருப்பேன். பாருங்கள், பாய் தான் விரித்து போட்டிருப்பேன். அப்போ தான் பெட்டெல்லாம் வீணாகாது. அப்போ தான் பெட்டெல்லாம் வீணாக